கணிதத்தில 23வது பாடலகான தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் எனும் பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சியை படிக்க போறோம். இந்த பாடத்துல தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படின்னா என்னென்னு நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதாவது அட்டவணையின் மூலமாக காட்டப்பட்ட தரவுகளுக்கு தரவுகள்ல இருந்து தீர்மானங்களை எடுப்பது. அட்டவணை மூலமாக தரவுகள் தரப்படும் போது கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக விடையளிப்பது. அட்டவணை மூலமாக படிச்சுட அட்டவணை மூலமாக தரவுகள் காட்டப்படும் போது அதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்க எங்களுக்கு தெரியும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு படவரைவின் மூலமாக தரவுகள் காட்டப்படும் போது அதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வாறு விடையளிக்கிறது என்பதை பற்றி படிக்க போறோம். இன்றைக்கு நாங்கள் புத்தக பயிற்சி வினாக்களை தான் 2 வினாக்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது வினா, உங்களுடைய கணித பாட புத்தகம் பக்கம் 158 கணித பாட புத்தகம் பக்கம் 158 பயிற்சி 23.2 இரண்டாவது கேள்வியை நாங்கள் இரண்டாவது கேள்வியை எப்படி செய்கிறது என்று பார்க்கலாம். இரண்டாவது கேள்வியில அட்டவணை மூலமாக படவரைவில தரவுகள் காட்டப்பட்டிருக்குது. ஒரு தரவு ஒன்று வந்திருக்குது. முற்பகல் 7:05 7:15 வரை, 7:05 தொடக்கம் 7:15. அடுத்தது முற்பகல் 7:10 இருந்து 7:15 வரை. அடுத்தது முற்பகல் 7 முற்பகல் 7:15 முற்பகல் 7:20 வரை. அடுத்ததாக முற்பகல் 7:20 முற்பகல் 7:25 வரை. இறுதியாக முற்பகல் 7:25 முற்பகல் 7:30 வரை. இப்படி ஒரு கேள்வி தந்திருக்குது. கேள்வி படத்தை கூறிட்டு கேள்வியை பார்ப்போம்.
கேள்வி என்னடா இப்படி ஒரு அட்டவணையின் மூலமாக பட வரைவின் மூலம் தரவு காட்டப்பட்டிருக்கிறது. இது எதை பற்றின தரவென்றா, தரம் 6 மாணவர்கள் குறித்த நாள் ஒன்றில் பாடசாலைக்கு வருகை தந்த கால பகுதி பற்றிய விவரம் படவரைவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு பாடசாலையில தரம் 6 மாணவர்கள் ஒரு நாள் குறித்த ஒரு நாளில் வருகை தந்த காலப்பகுதி, ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன டைமில எத்தனை பேர் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றின தரவு தந்திருக்குது. கீழே ஒரு தகவல் காட்டப்பட்டிருக்கும். இந்த உருவானது குறிப்பது எத்தனை பேரை. இப்ப முழு வட்டமானது 4 மாணவர்களை குறிக்கிறது. இது தெரிஞ்சால்தான் நாங்கள் கேள்விக்கு விடையளிக்க முடியும். இந்த ஒரு முழு உருவானது 4 மாணவர்களை குறிக்கிறது என்றும் தந்திருக்கும். தகவல் கண்டிப்பாக காட்டப்பட்டிருக்கும். இந்த தகவல், இந்த ஒரு உருவானது, ஒரு முழு வட்டம், ஒரு முழு உருவானது எத்தனை மாணவர்களை குறிக்கிறது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். இதை வச்சுக்கொண்டு இந்த தகவல், இந்த பட வரைவு, இந்த நேரம் பலத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு விடையளிக்க போறோம். முதலாவது கேள்வி பாருங்கோ. கேள்வியை நீங்க புத்தகத்துல பார்க்கலாம், விடைய மட்டும் நாங்கள் சொல்லுவோம், சேர்ந்து செய்வோம். முதலாவது கேள்வி, முற்பகல் 7:05 முற்பகல் 7:10 வரை உள்ள காலப்பகுதியில் எத்தனை மாணவர்கள் வந்தனர்? முற்பகல் 7:05 முற்பகல் 7:10 வரை உள்ள காலப்பகுதியில் எத்தனை மாணவர்கள் வருகை தந்தனர்? நாங்கள் இதற்குரிய படத்தை பார்க்கிறோம். இந்த கால பகுதிக்குரிய படம் எப்படி வரையப்பட்டிருக்குது? இந்த கால பகுதிக்குரிய பட வரைவு எப்படி இருக்குது? என்ன நடந்தது? எப்படி இருக்குது? ஒரு முழு ஒன்று இருக்குது. முழு உருக்கு பக்கத்துல ஒரு முழு உரு ஒன்று இருக்குது. அதற்கு பக்கத்துல ஒரு கால் உரு, இதென்ற கால்வாசி, இதென்ற கால் பங்கு உரு ஒன்று காணப்படுகிறது. உருவை வச்சு கொண்டு மாணவர்கள் எழுதுவாங்க. ஒரு முழு உருவானது எத்தனை பேரை குறிக்கிறது? ஒரு முழு உருவானது 4 மாணவர்களை குறிக்கிறது. அப்ப இந்த முழு உரு 4 மாணவர்களை குறிக்கிறது. முழு உருவானது 4 மாணவர்களை குறிக்கிறது. முழு உரு 4 மாணவர்கள் என்றால் கால் உரு எத்தனை மாணவர்களை குறிக்கும்? ஒரு முழு உரு 4 மாணவர்களை குறிக்கிறது. நாங்கள் 4ஆ பிரிக்கலாம். முழு உரு 4 மாணவர்கள். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, மொத்தமாக 4 மாணவர்களை குறிக்குது. கால் உருவானது 1 மாணவரை குறிக்கும். அரை உருவானது 2 மாணவர்களை குறிக்கும். முக்கால் உருவானது 3 மாணவர்களை குறிக்கும். முழு உருவானது 4 மாணவர்களை குறிக்கும். ஆகவே அப்ப முழு உரு குறிப்பது 4 மாணவர்களை, கால் உரு குறிப்பது 1 மாணவரை. 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்ப முற்பகல் 7:05 முதல் முற்பகல் 7:10 வரை எத்தனை மாணவர்கள் வருகை தந்திருப்பார்கள்? 5 மாணவர்கள் வருகை தந்திருப்பார்கள். 5 மாணவர்கள் வருகை தந்தார்கள். இரண்டாவது கேள்வி, முற்பகல் 7:15 முற்பகல் 7:10 வரை, 7:15 7:10 வரை உள்ள கால பகுதியில் பாடசாலைக்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 7:15 7:10 வரை மாறிப்பட்டது. முற்பகல் 7:15 முற்பகல் 7:10 வரை உள்ள கால பகுதியில் பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பாருங்க பிள்ளைகள், முழு உருவானது குறிக்கிறது 4 பேரை. இப்ப முழு உரு 4 மாணவர்களை குறிக்குது. அரை உரு 2 மாணவர்களை குறிக்கிறது.
அப்ப 7:15 இருந்து 7:10 வரை வருகை தந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? 4 2 6 மாணவர்கள். முதலாவது 5 மாணவர்கள். மூன்றாவது கேள்வி, முற்பகல் 7:05 முதல் எந்த ஒரு மாணவனும் வகுப்புக்கு வரவில்லை. 7:05 முதல் எந்த ஒரு மாணவனும் வகுப்புக்கு வரவில்லையா? முற்பகல் 7:30 ஆகும்போது சகல மாணவர்களும் வருகை வந்தனர். 7:05 முதல் எவரும் வருகை தரவில்லை. அதே நேரம் 7:30 ஆகும்போது எல்லா மாணவர்களும் வந்துட்டாங்களா? அப்படி என்றா அவ்வாறெனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? என்ன சொல்லி இருக்குது? முற்பகல் 7:05 முதல் எந்த மாணவனும் வகுப்புக்கு வரவில்லை. 7:30 ஆகும்போது எல்லா மாணவர்களும் வந்துட்டார்கள். அப்படி என்றா இந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு என்றது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு பட வரைவிலையும் காட்டப்படக்கூடிய எண்ணிக்கைய பக்கத்துல எழுதி கொண்டு வரோம். அப்ப இந்த கால 7:05 இருந்து 7:10 வரை எத்தனை பேர் வரவே வந்திருக்கிறாங்க? 4 3 5 பேர். 5 பேர். 7:10 இருந்து 7:15 வரை 4 2 6 பேர். இதுல 7:15 இருந்து 7:20 வரை முழு ஒரு 3 இருக்கு. 4 4 4. இந்த ஒரு குறிக்கிற 4 பேரை, இந்த ஒரு குறிக்கிற 4 பேரை, இந்த முழு ஒரு 4 மாணவர்களை குறிக்கும். 4 4 4 அரை ஒரு 2 மாணவர்களை. 4 4 8 8 4 12 12 2 14. இதுல 14 மாணவர்கள். 7:20 இருந்து 7:25 வரை 2 முழு உருக்கள் காட்டப்பட்டிருக்குது. ஒரு முழு உருவானை குறிக்கிறது 4 மாணவர்களை. 4 4 8 மாணவர்களை. 7:25 தொடக்கம் 7:30 வரை ஒரு முழு உருவும் ஒரு பால் உருவும். 4 1 4 2 5 மாணவர்கள். இனி நாங்கள் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எழுத முடியும். 5 மாறும். இங்க 5 பேர் வந்திருக்கிறாங்க. இங்க 6 பேர். இதுல 14 பேர். இதுல 8 பேர். இதுல 5 பேர். 5 மாறும். 11 11 14 25 25 மட்டும் 33 33 மைனஸ் 38 பேர். கூட்டுவோம். 11 25 25 மைனஸ் 30 30 மட்டும் 38. அப்ப இந்த வகுப்பறையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 38 ஆகும். வகுப்பறையில் உள்ள மொத்த மாணவர்கள் 38 மாணவர்கள். ஆகவே பிள்ளைகள் படவரைவு மூலமாக தரவுகளை வகை பிரிக்கும் போது முழு ஒரு இதை அவதானித்து இந்த முழு உருவானது எத்தனை மாணவர்களை குறிக்கிறது என்பதை அவதானித்து கொண்டு காலுறு எத்தனை பேரை குறிக்கும், அரையுறு எத்தனை பேரை குறிக்கும் என்றதை நாங்கள் அந்த உருவை பங்கிடுவதன் மூலமாக தெரிந்து கொண்டு இந்த தரவுகளுக்கு விளக்கம் அளிக்க வேணும். கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு தரவுகள்ல இருந்து விடையெடுக்க வேணும், சரியான விடையளிக்க வேணும் நாங்கள். ஆகவே இப்ப நாங்கள் புத்தக பயிற்சியில 2வது கேள்வியை பார்க்க நாங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இதே பயிற்சியில நாங்கள் 3வது வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினாவுக்குரிய கேள்வி எழுதவும். கேள்வி பாருங்க.
தரம் 6 கல்வி பயிலும் மாணவன் ஒருவன் வாரத்தின் 5 நாட்களிலும் பாடசாலைக்கு சமூகம் அளித்தால் நட்சத்திரம் ஒன்று வழங்கப்படும். முதலாம் தவணையில் 4 மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்தமையால் பெற்ற நட்சத்திரங்களின் எண்ணிக்கை படவரைவில் காட்டப்பட்டுள்ளது. பிராக்கெட்ல கொடுத்திருக்குது. 5 நாட்களுக்கு குறைவாக வருகை தந்தவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கப்பட மாட்டாது. முதலாம் தவணையில் 14 வாரங்கள் பாடசாலை நடைபெற்றது. ஒரு கேள்வி தந்திருக்கு. கேள்விக்குரிய தரவை நாங்கள் படவரைவாக எழுதுவோம். ரஞ்சனி, நிஷாந்தன். நிஷாந்தனுக்கு உரிய நட்சத்திரங்கள் எண்ணிக்கையை கூறுவோம். நண்பர், நிவேதா, காரமொழிகள். ஒரு 4 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திரங்களை பற்றின ஒரு தரவண்டு தந்திருக்குது. எப்படி இந்த நட்சத்திரங்கள் வழங்கி இருக்கு அந்த கேள்வி என்னோட வாசித்தோம். தரம் 6 கல்வி பயிலும் மாணவன் ஒருவன்
வாரத்தின் 5 நாட்களிலும் பாடசாலைக்கு சமூகம் அளித்தால் நட்சத்திரம் ஒன்று வழங்கப்படும். தரம் 6ல படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு வாரத்துல 5 நாட்களும் பாடசாலைக்கு வருகை தந்திருந்தால், திங்கள் செவ்வாய் புதன் 5 நாட்களும் பாடசாலைக்கு வந்தால் அவருக்கு ஒரு ஸ்டார், அவருக்கு ஒரு நட்சத்திரம் வழங்கப்படும். முதலாம் தவணையில் 4 மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்தமையால், முதலாம் தவணையில 4 மாணவர்கள் வாரத்துல எல்லா நாட்களும் பாடசாலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திரங்களின் எண்ணிக்கை இந்த படவரைவில காட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் ஒரு தகவல் தந்திருக்குது, 5 நாட்களுக்கு குறைவாக வருகை தந்தவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கப்பட மாட்டாது. ஒரு கிழமையில 5 நாட்களும் வருகை தந்திருந்தால்தான் ஒரு நட்சத்திரம். 5 நாட்களுக்கு குறைவாக வருகை தந்திருந்தால் அவருக்கு நட்சத்திரம் இல்லை, வழங்கப்பட மாட்டாது என்பதையும் கூறிக்கொண்டு இந்த தகவல்களை தந்திருக்கிறாங்க. கீழே ஒரு நட்சத்திரம் எத்தனை மாணவர்களை குறிக்கிறது என்றும் காட்டப்பட்டிருக்கு. ஒரு நட்சத்திரமானது என்பது 5 நாட்களை குறிக்கிறது. எத்தனை நாட்கள் மாணவர்களை அல்ல, எத்தனை நாட்களை குறிக்கிறது என்கிற தகவலும், இந்த தகவல் கண்டிப்பா தந்த படவரைவு கேள்வியில இந்த தகவல் கண்டிப்பாக தரப்பட்டிருக்கு. ஒரு உருவானது எத்தனை உருப்படிகளை குறிக்கிறது. அப்ப இங்க நாள் கணக்கு தான். 5 நாட்களும் வந்தால் ஒரு நட்சத்திரம். ஆகவே ஒரு நட்சத்திரம் குறிப்பது 5 நாட்களை. ஒரு நட்சத்திரமானது 5 நாட்களை குறிக்கிறது. இப்ப நாங்கள் இனி கேள்விக்கு விடையவர்களும் முதலாவது கேள்வி பாருங்கோ. 14 வாரங்களில் 5 நாட்களிலும் பாடசாலைக்கு வருகை தந்தவர் யார்? எல்லா வாரங்களிலும் மொத்தம் எத்தனை வாரங்கள்? 14 வாரங்கள்ல வழங்கப்பட்ட நட்சத்திரங்கள். 14 வாரங்கள் பாடசாலை நடைபெற்றிருக்குது. ஒவ்வொரு வாரமும் 5 நாட்களும் வந்தால் அவருக்கு ஒரு நட்சத்திரம். வெளியே பாருங்க, 14 வாரங்களிலும் 5 நாட்களிலும் பாடசாலைக்கு வந்தவர் யார்? 14 வாரங்களில் 5 நாட்களிலும் பாடசாலைக்கு வருகை தந்தவர் யார்? அப்ப அவர் யாராயிருப்பார்? அதிகூடின நட்சத்திரங்களை பெற்றவராக இருப்பார். ஏனென்றால் 14 வாரங்களிலேயும் எல்லா நாட்களும் வாரத்தின் 5 நாட்களும் வருகை தந்திருந்தால்தான் அவருக்கு ஒரு நட்சத்திரம். அப்ப அதிகூடின நட்சத்திரங்களை பெற்றவர் தான் 14 வாரங்களிலேயும் 5 நாட்களும் பாடசாலைக்கு வருகை தந்திருப்பார். ஆகவே கூடின நட்சத்திரங்களை பெற்றவர் ஆரண்டு பார்ப்போம். பாருங்க, நட்சத்திரங்களை எண்ணுவோம். ரஞ்சனி, நிசாந்தன், அண்டர், நிவேதா. ரஞ்சனிக்கு வழங்கப்பட்ட நட்சத்திரங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 நட்சத்திரங்கள். நிசாந்தனுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திரங்களின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 நட்சத்திரங்கள். அண்டருக்கு வழங்கப்பட்ட நட்சத்திரங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நட்சத்திரங்கள். நிவேதாவுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திரங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நட்சத்திரங்கள். எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு யார் கூடுதலான நட்சத்திரங்களை பெற்றிருக்கிறாரோ அவர்தான் எல்லா வாரங்களிலேயும் 5 நாட்களும் பாடசாலைக்கு வந்திருப்பார். 14 வாரங்களிலேயும் எல்லா நாட்களும் 5 நாட்களிலும் பாடசாலைக்கு வருகை வந்திருப்பார். அப்ப 14 வாரங்களில் 5 நாட்களிலும் பாடசாலைக்கு வருகை தந்தவர் அன்பர். கூடின நட்சத்திரங்களை பெற்றவர். இரண்டாவது கேள்வி. நிவேதா முதலாம் தவணையில் 5 நாட்களும் பாடசாலைக்கு சமூகம் அளித்த வாரங்கள் எத்தனை? நிவேதா முதலாம் தவணையில் 5 நாட்களும் பாடசாலைக்கு சமூகம் அளித்த வாரங்கள் எத்தனை? நிவேதா எத்தனை வாரங்கள் என்றதை நாங்கள் என்னென்னு காணலாம். ஒரு வாரத்துல எத்தனை பாடசாலை நாட்கள்? 5 நாட்கள்.
5 நாட்களை ஒரு நட்சத்திரம் குறிக்கிறது. ஒரு நட்சத்திரமானது 5 நாட்களை குறிக்கிறது. 5 நாட்களும் வந்திருந்தால்தான் அவருக்கு ஒரு நட்சத்திரம் வழங்கப்படும். அப்ப 5 நாளும் வருகை தந்த வாரங்கள் எத்தனை என்றால் நாங்கள் நட்சத்திரங்களை நம்ம சரி. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு வாரத்திலையும் 5 நாட்கள்லையும் வருகை தந்ததை குறிக்குது. பாடசாலைக்கு வருகை தந்ததை குறிக்கிறது. ஆகவே நிவேதா முதலாம் தவணையில் 5 நாட்களும் பாடசாலைக்கு சமூகம் அளித்த வாரங்கள் எத்தனை? நட்சத்திரங்களை நாங்கள் என்ன நட்சத்திரங்களை எண்ணினா சரி வாரங்கள் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வாரங்கள். 12 வாரங்களும் 5 நாட்களிலேயும் பாடசாலைக்கு வந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வாரத்திலையும் அவருக்கு ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திரம் வழங்கப்பட்டிருக்குது. நிவேதா முதலாம் தவணையில் 5 நாட்களும் பாடசாலைக்கு சமூகம் அளித்த வாரங்கள் எத்தனை? நட்சத்திரத்தை மிக குறைவாக பாடசாலைக்கு சமூகம் அளித்தவர் யார்? மிக குறைவாக பாடசாலைக்கு சமூகம் அளித்தவர் யார்? அப்ப குறைவான நட்சத்திரங்களை பெற்றவர் தான் குறைவாக பாடசாலைக்கு சமூகம் அளித்திருப்பார். ஏனென்றால் இவருக்கு வகுப்பு 13, நிசாந்தனுக்கு 10, அன்வருக்கு 14, நிவேதாவுக்கு 12. இவருக்கு ஏன் 10 நட்சத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்குது? இவர் மீதி 2 வாரங்கள்லையும் 5 நாட்களும் பாடசாலைக்கு வருகை தரவில்லை. 14 வாரங்கள் பாடசாலை நடைபெற்றிருக்குது. ஒரு 12 நட்சத்திரங்களை தான் வாங்கியிருக்கிறார். மீதி 2 வாரங்களிலேயும் இவர் எல்லா நாட்களிலேயும் பாடசாலைக்கு வருகை தரவில்லை. ஆகவே குறைவான நட்சத்திரங்களை பெற்றவர் தான் குறைவான நாட்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருப்பார். ஆகவே மிக குறைவாக பாடசாலைக்கு சமூகம் அளித்தவர் யாரெண்டா குறைவான நட்சத்திரங்களை பெற்றிருப்பவர். எண்ணிக்கையை பாருங்க, குறைவாக இருக்கிறவர் நிசாந்தன். அப்ப மிக குறைவாக பாடசாலைக்கு சமூகம் அளித்தவர் நிசாந்தன். 4வது, ஒருவர் 69 நாட்கள் பாடசாலைக்கு சமூகம் அளித்திருந்தால் அதனை குறிக்க எத்தனை நட்சத்திரங்கள் வரைய வேணும்? ஒருவர் 69 4வது கேள்வி, ஒருவர் 69 நாட்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருந்தால் அதனை குறிக்க எத்தனை நட்சத்திரங்களை பயன்படுத்த வேணும்? அப்ப நாங்கள் 5 நாட்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்துகிறோம். 5 நாட்களுக்காக ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு நட்சத்திரம் 5 நாட்களை குறிக்கிறது. 5 நாட்களை குறிப்பதற்கு ஒரு நட்சத்திரம் பயன்படுத்துகிறோம். 69 நாட்களை குறிப்பதற்கு என்ன செய்ய வேணும்? 69 5ஆல வகுக்க வேணும். 69ல 5 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்க வேணும். 69 5ஆல வகுப்போம். 69 5ஆல வகுத்தம் வேண்டாம். 6ல் 5 ஒரு முறை, மீதி 1. 9 ரத்துவம். 19ல் 5 3 முறை, 5 15, மீதி 4. பாருங்கோ, 5 69ல 5 13 முறைகள் இருக்குது. ஆனா மீதி 4 வருது. 13 5 65, மீதி ஒரு 4 இருக்குது. அப்ப 5 நாட்களுக்கு தான் நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்த வேணும். அப்ப மொத்தமாக எத்தனை 5கள் இருக்குது? 13 5கள் இருக்குது. அப்ப 13 நட்சத்திரங்களை நாங்கள் பயன்படுத்த வேணும். ஆனா கீழே ஒரு 4 நாட்கள் மீதியாக இருக்குது. எங்களுக்கு மேல கேள்வியில தந்திருக்குது 5 நாட்களுக்கு குறைவாக வருகை தந்தவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கப்பட மாட்டாது. அப்ப இவர் 13 வாரங்கள் ஒழுங்காக வருகை தந்திருக்கிறார். 69 நாட்கள்னா 13 வாரங்கள் இருக்குது. 5 நாட்களாக 13 வாரங்கள்.
அடுத்த வாரத்துல அவர் 4 நாட்கள் வருகை தந்திருக்கிறார். அப்ப 5 நாட்கள் வந்திருந்தால்தான் ஒரு நட்சத்திரம். 5 நாட்களுக்கு குறைவாக வந்திருந்தால் அவருக்கு நட்சத்திரம் இல்லை. அப்ப 69ல எத்தனை 5கள் இருக்குதுன்னு பாக்குறோம். 13 5களும் மீதியாக ஒரு 4 வருது. 13 மீதியாக 4 வருது. ஆனா அந்த 4 நாட்களுக்கு நட்சத்திரம் இல்லை. 13 5கள் வாரபடியா 13 நட்சத்திரங்கள் வழங்கப்படும். 13 நட்சத்திரங்கள் வரைய வேணும். ஒருவர் 69 நாட்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருந்தால் 5 நாட்களுக்கு ஒரு நட்சத்திரம் படி 69 நாட்களுக்கு 13 நட்சத்திரங்களை நாங்கள் வரைய முடியும். ஆனா மீதியாக 4 நாட்கள் இருக்குது. 5 நாட்களுக்கு குறைவாக இருந்தால் நட்சத்திரம் வழங்கப்பட மாட்டார். ஆகவே 69 நாட்கள் வருகை தந்திருந்தால் 13 நட்சத்திரங்களை வரைய முடியும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இந்த தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் தொடர்பாக படிச்சனங்கள் ஒரு அட்டவணை மூலமாக, ஒரு அட்டவணையில படவரைவு மூலமாக தரவானது காட்டப்பட்டிருக்குது. இப்ப நீங்கள் இந்த கேள்விக்கு விடையளிக்கிறீங்க. இந்த தகவல்களை மட்டும் வச்சு கொண்டுதான் இந்த நட்சத்திரங்கள் போடப்பட்டிருக்கு, பெயர் எழுதி இருக்கு, நட்சத்திரங்கள் போடப்பட்டிருக்குது, கீழே ஒரு தகவல் தந்திருக்குது. ஒரு நட்சத்திரமானது 5 நாட்களை குறிக்கிறது. இதை 3ஐயும் வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம்? இவ்வளவு கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம். உங்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய 4 கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். இந்த தரவிலிருந்து தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம். இதைத்தான் என்ன சொல்லுவோம்? தரவுகளுக்கு விளக்கம் கூறுவது. தரவுகளுக்கு விளக்கம் கூறுவது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். இதோட இந்த பாட அழகானது நிறைவுக்கு வருகிறது. இந்த கேள்விக்கான விடைகளை எழுதி கொள்ளலாம். இந்த பாட அழகானது இதோட நிறைவுக்கு வருகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக 24வது பாட அழகான சுட்டிகளை பற்றி படிக்கலாம். 4வது வினாவுக்கு விடை இங்கே எழுதப்பட்டிருக்கு. வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். பேசி ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட அந்த பாடத்தை நிறைவு செய்துட்டு அடுத்த பாடமாக 24வது பாடலமான சுட்டிகளை பற்றி படிக்கிறோம். சுட்டிகள் அப்படி என்றா என்னென்று பார்க்கிறோம், பாட்ட இருக்கிறோம். சுட்டிகள் அப்படி என்றா முதலாவதாக சுட்டி குறிப்பீடு. சுட்டிகள்ல முதலாவதாக நாங்கள் படிக்க போறது சுட்டி குறிப்பீடு. சுட்டி குறிப்பீடு அப்படி என்றா என்ன, இதை நாங்கள் ஏன் பயன்படுத்துறோம் என்று பார்க்க போறோம். பாருங்க, இப்ப சில நேரங்கள்ல நாங்கள் ஒரு எண்ணை திரும்ப திரும்ப பெருக்குவோம். ஒரு பெருக்கம் ஒன்று எழுதி இருக்கிறேன். அதாவது 3 என்கிற எண்ணானது அதே எண்ணால மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 3 திரும்பி திரும்பி நாங்கள் எத்தனை முறை பெருக்கிறோம்?
5 3 2 3 4 5 முறைகள் பெருக்கிறோம். ஒரு எண்ணை திரும்ப திரும்ப 5 முறைகள் பெருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறோம். அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இதை சுருக்கமாகவும் வாசிப்பதற்கு இலகுவாகவும் எழுதுவதற்காக சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துகிறோம். பாருங்க இப்படி வரும் 3 3 3. அப்ப எங்களுக்கு இதை வாசிக்கிறதுக்கு கஷ்டம், 3 எத்தனை முறை வந்திருக்கிறதுன்றது பார்க்கறது கஷ்டம். அதே நேரம் இதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கும் கஷ்டமாக இருக்கும். 3 மூன்றானது மீண்டும் மீண்டும் 1 2 3 4 5 6 7 8 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 3 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் 8 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதனை சுருக்கமாக எழுதி காட்டுவதற்குத்தான் நாங்கள் சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துகிறோம். சுட்டி குறிப்பீடுண்டா இப்படி எழுதுறது, திரும்ப திரும்ப என்ன எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது, 3ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 8 தடவைகள். ஆகவே 3 அடியில் எழுதுவோம், 3க்கு மேல வலப்பக்கமாக சின்னவாக 8 எழுதுவோம். 3னுடைய 8ஆம் பளு. 3ஆனது மீண்டும் மீண்டும் 8 தடவைகள் பெருக்கப்படுகிறது என்பதனை சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். அப்ப இந்த குறிப்பீட்டுக்கு தான் என்ன பெயர்? சுட்டி குறிப்பீடு. 3 மேல வலது பக்கம் சின்னனா 8 போடுவோம். சுட்டி குறிப்பீடு அப்படி என்றா என்ன? ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் அதே எண்ணால பெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் இதனை சுருக்கமாக எழுதி காட்டுவதற்கும் இதனை வாசிப்பதற்கும் நாங்கள் இலகுவாக இந்த சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துகிறோம். அதை நாங்கள் 3னுடைய 8ஆம் பளு என்று வாசிப்போம். என்ன வாசிப்போம்? 3ன் 8ஆம் பளு. 3ன் 8ஆம் பளு என்று வாசிப்போம். அப்படி என்றால் 3ஆனது மீண்டும் மீண்டும் 8 தடவைகள் பெருக்கப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதவா 3 தரம் 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 3 என்பதை அப்படி வாசிக்கலாம். 3ன் 8ஆம் பளு. 3ன் 8ஆம் பளுவில் இந்த 3க்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? அடியில இருக்கிறபடியா 3க்கு 3 அடி என்று சொல்லுவோம். இந்த 8 என்னென்று சொல்லுறோம்? சுட்டி அல்லது பலு அல்லது அடுக்கு என்று சொல்லுவோம். மேலே இருக்கிற இந்த எண்ணெய், மேலே சின்னதாக எழுதப்பட்டிருக்கிற இந்த எண்ணெய் சுட்டி என்று சொல்லுவோம் அல்லது அடுக்கு என்று சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய இந்த பெரியதாக எழுதப்பட்டிருக்கிற இந்த 3 அடி என்று சொல்லுவோம். சுட்டி குறிப்பீடு. இந்த குறிப்பீட்டுக்கு தான் என்ன பெயர்? சுட்டி குறிப்பீடு. இந்த பெருக்கத்தை சுட்டி குறிப்பு 3னுடைய 8ஆம் பளு. இந்த குறிப்பீட்டை தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? சுட்டி குறிப்பீடு என்கிறோம். அடுத்த பாருங்கள், ஒரு பெருக்கத்தை நாங்கள் சுருக்கமாக எழுதுற விதத்தை பார்ப்போம். 2 தர 2 தர 2 தர 2. இதனை சுட்டி குறிப்பீட்டுல எவ்வாறு எழுதலாம்? 2ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது? 1 2 3 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. 2ன் 4ஆம் பளு. அடுத்தது 5 திரும்ப திரும்ப பெருக்கிறோம். 5ஆனது மீண்டும் மீண்டும் 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இந்த சுட்டி குறிப்பீட்டுல என்ன எழுதலாம்? 5ன் 2ஆம் பளு. 7ஆனது மீண்டும் மீண்டும் 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது.
ஏழானது மீண்டும் மீண்டும் 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஏழானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. ஆகவே 7 கீழே ஏழானது மீண்டும் மீண்டும் 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 5 வலது சுட்டியில எழுதலாம். இவ்வாறு பெருக்கங்களை இலகுவாக வாசிப்பதற்கும் சுருக்கமாக எழுதி காட்டுவதற்கும் நாங்கள் சுட்டி குறிப்பீட்டினை பயன்படுத்துகிறோம். இந்த குறிப்பீட்டுக்குத்தான் என்ன பெயர்? சுட்டி குறிப்பீடு. ஒவ்வொன்றையும் எப்படி வாசிப்போம்? 2 4 2 என்பது அடி, 4 என்பது சுட்டி. 5 2 5 என்பது அடி, 2 என்பது சுட்டி. 7 5 7 என்பது அடி, 5 என்பது சுட்டி. இவ்வாறு ஒரு எண்ணை அதே எண்ணால் திரும்ப திரும்ப பெருக்கும் போது அதனை சுருக்கமாக நாங்கள் எழுதக்கூடிய முறையைத்தான் சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்தி எழுதுகிற முறை என்று சொல்லுவோம். அந்த குறிப்பீட்டுக்கு தான் என்ன பெயர்? சுட்டி குறிப்பீடு. 2 4 என்பது சுட்டி குறிப்பீடு. 5 2 என்பது சுட்டி குறிப்பீடு. 7 5 என்பது சுட்டி குறிப்பீடு. இந்த பெருக்கங்களை இலகுவாக்குவதற்கு சுட்டி குறிப்பீடுகளை பயன்படுத்துகிறோம். அப்ப இதுல நாங்கள் 2 அடி என்று சொல்லுவோம், 4 சுட்டி என்று சொல்லுவோம், 5 அடி என்று சொல்லுவோம், 2 சுட்டி என்று சொல்லுவோம். இந்த குறிப்பீட்டுல 7 அடி என்று சொல்லுவோம், 5 சுட்டி என்று சொல்லுவோம். இதை எப்படி வாசிப்போம்? 2 4 இதனை எப்படி வாசிப்போம்? 5 2 இதை எப்படி வாசிப்போம்? 7 5 இப்படி சுட்டி குறிப்பீட்டுல எழுதும் போது இந்த 2 3 ஆகியவற்றுக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு முறையிலையும் சொல்லலாம். அப்படி என்றால் 4 தர 4 4 மீண்டும் மீண்டும் 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இதை நாங்கள் என்னென்று சுட்டி குறிப்பீட்டுல எழுதலாம். 4 2 4 பெருசா எழுதுவோம். 4க்கு மேல வலது பக்கமாக சிறிய எழுத்துல 2 எழுதுவோம். இதை என்னென்ன வாசிப்போம்? இது சுட்டி குறிப்பீடு. இந்த பெருக்கத்தை சுட்டி குறிப்பீட்டுல எழுதியிருக்கிறோம். 4 2 4 2 இப்படி சுட்டி குறிப்பீட்டுல எழுதும் போது 2ஆம் பலுவிற்கு பதிலாக நாங்கள் இன்னொரு பெயரை பயன்படுத்தலாம். என்ன பெயர் என்றா 4 வர்க்கம். 2ஆம் பலுவிற்கு பதிலாக மாத்திரம் இன்னொரு பெயரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 4 வர்க்கம். வர்க்கம் என்றா சுட்டி 2ஆக இருந்தால் அதற்கு ஒரு பெயர் 4 2ஆம் பலு, அல்லது என்னென்று சொல்லலாம் 4 வர்க்கம். சுட்டி 2ஆக இருந்தால் 4 2ஆம் பலு என்று சொல்லுவோம், அல்லது 4 வர்க்கம். அதே போல 3ஆம் பலுவை நாங்கள் இன்னொரு பெயரால சொல்லுறோம். 5 தர 5 5ஆனது மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இதனை நாங்கள் சுட்டி குறிப்பிட்டுள்ள அப்படி எழுதலாம். 5 3ஆம் பலு. கீழே 5 மேல வல பக்கமாக 3. இதை நாங்கள் என்னென்று வாசிப்போம்? 5 3ஆம் பலு. 5 3ஆம் பலு அந்த வாசி. 5 3ஆம் பலுவுக்கு என்ன பெயர்? 5 கணம். 5 கணம். இவ்வாறு சுட்டி குறிப்பீட்டில் எழுதும் போது இந்த 2ஆம் பலு 3ஆம் பலு ஆகியவற்றிற்கு பதிலாக நாங்கள் இன்னொரு பெயரை பயன்படுத்துகிறோம். என்னென்று? 2ஆம் பலுவுக்கு இன்னொரு பெயர் வர்க்கம், 3ஆம் பலுவுக்கு இன்னொரு பெயர் கணம். இப்ப இதை என்னென்று வாசிக்கலாம்? 4 வர்க்கம் என்று வாசிக்கலாம். இதே போல இதனை 5 கணம் என்றும் வாசிக்கலாம். ஆகவே பிள்ளைகள்
இன்றைக்கு நாங்கள் சுட்டிகள் பாட பகுதியில சுட்டி குறிப்பீடு அப்படி என்றால் என்னென்ன படிச்ச நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட இந்திய வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.